ஆன்லைன்ல பணம் வச்சு கேம்ஸ் விளையாடுறத ஒட்டுமொத்தமா தடை செய்யற சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர போகுது. இனி பணம் வச்சு ஆன்லைன் கேம் விளையாடினாலோ இல்ல அந்த கேம்ஸை ஆஃபர் பண்ணாலோ 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். ஆன்லைன் கேம்ஸ்ல சிக்கி எவ்வளவோ குழந்தைங்க உட்பட பலர் பணத்தை தொலைச்சிட்டு இதுக்கு அடிமையாகி பரிதவிக்கிறாங்க. தற்கொலைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த கேம்ஸ் தடை மற்றும் ஒழுங்குபடுத்துற மசோதா நாடாளுமன்ற மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் இதை வரவேற்றாலும் ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியால கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இண்டஸ்ட்ரியா இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்துல 4 லட்சம் பேர் வேலைகளை இழக்கக்கூடும். 20,000 கோடி ஜிஎஸ்டி வருமானம் நமக்கு போயிடும். கிட்டத்தட்ட $6 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புள்ளி விவரங்கள் சொல்றபடி 2020ல 36 கோடி பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா 2024ல 50 கோடிக்கும் மேற்பட்டோர் விளையாடுறதா சொல்றாங்க. இதுல அந்நிய முதலீடு 25,000 கோடிக்கும் மேல. இந்த இழப்புகளை தாங்க முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் கண்டிப்பா இந்த மசோதாவை வரவேற்பாங்க.